நான் பெங்களூர்ல இருந்து திண்டுக்கலுக்கு போய்கிட்டு இருந்தேன். காலையில ஒரு 11 மணிக்கு பஸ் ஏறினேன். பெங்களூர்ல இருந்து திண்டுக்கல் போறதுக்கு சுமார் ஒரு 9 மணி நேரம் ஆகும். எனக்கு ட்ரெயின்ல பயணம் செய்யறது சுத்தமா பிடிக்காது. அதனால நான் எப்பவுமே பஸ்ல போகதான் விரும்புவேன். நான் பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏறினப்போ அங்க பெருசா கூட்டம் இல்லே. எனக்கு ஜன்னல் ஓரமா சீட் கிடைச்சது. நான் நிம்மதியா அந்த சீட்ல உட்கார்ந்தேன். ஆனா என்னோட மனசுல ஒரு பெரிய கவலை இருந்துச்சு. என்னோட கணவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சச்சு. அவர் அங்கேயே தங்கி வேலை பார்க்க முடிவு பண்ணிட்டாரு. அவர் முதல் முறையா வீட்டில இருந்து அவரோட பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நானும் உங்க கூட வந்துருவான்னு சொல்லி. அதுக்கு அவர் என்கிட்ட சொன்னாரு, அனிதா கவலைப்படாத, சில மாசங்கள்ல நான் அங்கேயே செட்டில் ஆகிருவேன். அதுக்கு அப்புறமா உன்னை கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லி என்ன பேசி சமாதானப்படுத்தினாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஒருமுறை கூட என்னை வந்து கூட்டிட்டு போகவே இல்லை. நானும் பல தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன், என்னால இங்க தனியா இருக்க முடியாது. நாம 2 பேரும் கணவன் மனைவி தனித்தனியா வாழறது சரியில்லைன்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். ஆனா அவர் என்னோட பேச்சை கேட்கவே தயாரா இல்லே. அவர் பெங்களூருக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட நடத்தை மெதுவா மாற ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல வாரத்துக்கு ஒருமுறை என்ன வர சொல்லுவாரு. அதுக்கு அப்புறமா மாசத்துக்கு ஒருமுறை, இப்போ 6 மாசத்துக்கு ஒருமுறைதான் என்னை கூப்பிடுவாரு. இதுக்கு அப்புறமா என்னோட உறவினர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் கிடைச்சச்சு. பெங்களூர்ல என்னோட கணவர் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு வராராம். இதை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். கோபமும் வந்துச்சு. அதனால உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பெங்களூருக்கு போக முடிவு பண்ணேன். அங்க போனதுக்கு அப்புறமா நான் ரகசியமா விசாரிச்சேன். நான் கேட்டது உண்மைதான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கணவர் உண்மையிலேயே வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நான் தூரத்தில இருந்து பார்த்தேன். அவரை சந்திக்கவோ பேசவோ எனக்கு விருப்பமே இல்லே. ஏன்னா அவரை சந்திக்கிறதுனால எதுவுமே நடக்காதுன்னு நான் நினைச்சேன். நான் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சேன். ஒரு நாள் கண்டிப்பா என்னோட கணவர் அவர் கூட என்னை கூட்டிட்டு போயிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில எத்தனை வருஷங்களை கழிச்சேன். ஆனா அவர் எனக்கு செஞ்ச துரோகத்தை பார்த்தப்போ என்னோட மனசே உடைஞ்சு போச்சு. நான் என்னோட சீட்ல தனியாதான் உட்கார்ந்திருந்தேன். என்னோட சீட்டு 2 பேர் உட்காரக்கூடியது. ஆனா பஸ்ல போதுமான இடை இருந்ததுனால கொஞ்ச நேரம் என்னோட இருக்கை காலியாதான் இருந்துச்சு. அடுத்த ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ் நின்னுச்சு. சில பேர் ஏறினாங்க. அவங்கள ஒரு ஆண் என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நான் பஸ் ஏறி ரொம்ப நேரம் ஆகிருச்சு. எனக்கு ரொம்பவே சோர்வாவும் இருந்துச்சு. மதியம் 3 மணி ஆகியிருக்கும். எனக்கு தாகமும் எடுத்துச்சு. அதனால என்னோட பையில இருந்து தண்ணீர் பாட்டில எடுத்தேன். ஆனா பாட்டில்ல தண்ணீர் தீந்துருச்சு. நான் பாட்டில திரும்பவும் உள்ள வைக்கும்போது என்னோட பக்கத்துல இருந்த அந்த நபர் எனக்கு தண்ணி வேணும், ஆனா என்னோட பாட்டில்ல தண்ணி தீந்துருச்சு அப்படிங்கறதை பார்த்தாரு. அவர், மேடம், உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்டாரு. நான் எதுவுமே சொல்லல. ஆனா அவர் தன்னோட கைப்பையில இருந்து ஒரு தண்ணீர் பாட்டில எடுத்து என்னோட கையில கொடுத்தாரு. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சுட்டு பாட்டில அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். நான் அவருக்கு நன்றியும் சொன்னேன். இப்போ மாலை 7 மணி ஆகியிருக்கும். பஸ் வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். அவரு, நான் திண்டுக்கலுக்கு போறேன்னு சொன்னாரு. ஓ, நானும் திண்டுக்கலுக்கு தான் போறேன். இதை கேட்டதும் அவருக்கு லேசான ஆச்சரியமும் ஏற்பட்டுச்சு. அவரோட முகத்துல லேசான புன்னகையும் இருந்துச்சு. அவர் பெங்களூர்ல வேலை செய்றாருன்னும் இன்ஜினியர் அப்படின்னும் சொன்னாரு. குளிர்காலம் அப்படிங்கறதுனால ஈவினிங் குளிர் அதிகமா இருந்துச்சு. நான் என்னோட ஜன்னல் கண்ணாடியை மூடினேன். ஆனா சில பயணிகள் ஜன்னல் வலை திறந்து வச்சிருந்தாங்க. அதனால குளிர் காத்து பசுக்குள்ள வந்துச்சு.
எனக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிச்சது. நான் சுடிதார் போட்டுந்தேன். ஆனா அவசரத்துல ஷால் கொண்டு வர மறந்துட்டேன். அதை பத்தி ரொம்பவே வருத்தப்பட்டேன். இப்போ நைட் 10 மணி ஆகி இருந்துச்சு. குளிர் இன்னுமுமே அதிகமாகிருச்சு. பஸ்ல இருந்த விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருந்துச்சு. நான் குளிரால நடுங்கிக்கிட்டு இருந்தேன். என்னோட பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த நபர் தன்னோட கையில இருந்த ஒரு ஷாலை எடுத்து எனக்கு போத்திவிட்டாரு. என்ன பார்த்ததும் அவருக்கு எனக்கு குளிருதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கு. ஆனா அவர் எதுவுமே சொல்லல. இவ்வளவு நீண்ட பயணத்துக்கு போயிட்டு வந்து ஷால் கொண்டு வர மறந்துட்டேன்னு எனக்கு நானே கோபப்பட்டேன். நைட் ஒரு 11 மணி அளவுல அவரும் சரின்னு சொல்லி சொன்னாரு. அதனால நான் அவருக்காக டீ ஆர்டர் பண்ணேன். நாங்க 2 பேரும் ஒன்னா டீ குடிச்சோம். கொஞ்சம் பேசணும். டீ குடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் பஸ்ல உட்கார்ந்தோம். எங்களோட பஸ் கிளம்புச்சு. ஆனா இப்பவும் நைட் 12 மணி ஆகிருச்சு. குளிர் இன்னுமுமே அதிகமாயிருச்சு. எனக்கு திரும்பவும் குளிர ஆரம்பிச்சது. அந்த நபர், மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்னோட சாலை உங்களுக்கு தரலாம்னு சொன்னாரு. அவரு தன்னோட சாலை கழட்டி என்னோட பக்கம் நீட்டினாரு. நான் அதை வாங்க மறுத்தேன். ஏன்னா அவருக்கும் குளிரும் இல்லையா? அவருக்கு அது சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அவர் ரொம்பவே வற்புறுத்தினாரு. நீங்க எனக்கு ஷால் கொடுக்குறீங்க, ஆனா உங்களுக்கும் குளிருதேன்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன்னு சொன்னாரு. அதுக்கு அப்புறமா நானும் இல்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தேன். அப்ப அவர், மேடம், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம 2 பேரும் இந்த சாலை பாதியா பூத்திக்கலாமான்னு கேட்டாரு. இப்படி நாம செஞ்சா 2 பேருக்கும் கொஞ்சம் குளிர் குறையும்னு சொன்னாரு. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இப்போ குளிர தாங்கவே முடியல. அவரோட ஷால்ல பாதியே கழுட்டி எனக்கு கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் பக்கத்துல வந்து நெருங்கி உட்கார்ந்தாரு. நானும் கொஞ்சம் பக்கமா சாஞ்சு வந்தேன். நாங்க 2 பேரும் சாலை பாதியா போத்திக்கிட்டோம். பயணம் திரும்பவும் ஆரம்பிச்சது. இப்ப 1 மணி ஆயிருச்சு. இன்னும் சில மணி நேரங்கள்ல நாங்க திண்டுக்கல் போய் சேர்ந்துருவோம். இப்ப குளிர்ல இருந்தது எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்திருந்ததுனால அவரோட உடல் சூடு எனக்கு கொஞ்சம் ஆறுதலை தந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்ததுக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் சங்கரமா உணர்ந்தாரு. மேடம், என்னோட கை கொஞ்சம் ஜாம் ஆகிருச்சு. என்னோட கையை உங்க தோல் மேல வச்சுக்கலாமா? உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு அப்புறமா அவர், மேடம், என்னோட கை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்னோட கையை உங்க தோல் மேல வச்சுக்கலாமா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டாரு. நானும் சரி, பரவாயில்லைன்னு சொன்னேன். அவர் தன்னுடைய இடது கையை என்னோட தோல் மேல வச்சாரு. இதனால நாங்க இன்னுமுமே நெருக்கமானோம். நான் அவருக்கு நன்றி சொன்னேன். நல்ல வேலை நீங்க எனக்கு ஷால் கொடுத்தீங்க. இல்லன்னா இந்த குளிர்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அவரும் சிரிச்சுக்கிட்டே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்றதுல என்னங்க இருக்கு? எனக்கு எப்பவுமே உதவுறது ரொம்பவே பிடிக்கும். அவரோட சுபாவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால அவர்கிட்ட உங்களோட பேர் என்னன்னு கேட்டேன். அதனால நான் அவர்கிட்ட உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவரும் என்னோட பேர் குகேஷ் அப்படின்னு சொன்னாரு. நான் என்னோட பேர் அனிதான்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே நல்ல பேருன்னு சொன்னாரு. நானும் கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு தேங்கியுன்னு சொல்லி சொன்னேன். நாங்க ரொம்பவே நெருக்கமா உட்கார்ந்திருந்ததுனால சுத்தி இருந்தவங்களுக்கு நாங்க கணவன் மனைவி மாதிரி தோணுச்சு. அதுக்கு அப்புறமா குகேஷ் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு பஸ்ல பயணம் செய்யற பழக்கையில நான் எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா பஸ்ல பயணம் செஞ்சேன். எனக்கு பஸ்ல பயணம் செய்யறது ரொம்பவே சலிப்பா இருக்கும்னு சொன்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா? எனக்கு பஸ்ல பயணம் செய்யறதுதான் ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னேன். அதுக்கு அப்புறமா அவர் தன்னோட பையில இருந்த மொபைல் எடுத்து பார்த்தாரு. இப்போடு மணி ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி
திண்டுக்கலுக்கு போகிறோம்னு சொன்னாரு. அவரோட முகத்துல லேசான ஒரு சோர்வு இருந்துச்சு. ஆனா அப்படியும் அமைதியாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தாரு. அவரோட மொபைல்ல பாடல் போட்டு ப்ளூடூத் மூலமா கேட்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் பாடல் கேட்டதுக்கு அப்புறமா அவர் என்னோட பக்கம் திரும்பி அனிதானே கூப்பிட்டாரு. வண்டியோட லேசான சத்தத்தை கேட்டதும் எனக்கு தூக்கம் வந்துச்சு. அவரோட தோல் மேல தலை வச்சு ஒரு பாதுகாப்பு ஒரு அமைதியா உணர்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டி திண்டுக்கல் வந்துருச்சு. அவர் என்ன லேசா கூப்பிட்டு எழுப்பினார். ஆனா என் தூக்கம் மிகவும் ஆழமா இருந்துச்சு. நான் எழும்பவே இல்லே. அதுக்கு அப்புறமா அவர் மெதுவாய் என்னோட முதுகலை தட்டி எழுப்பினாரு. நான் வேகமாய் எழும்பிட்டேன். அவரோட முகத்துல ஒரு இனிமையான புன்னகை இருந்துச்சு. அவரும் சாரி திண்டுக்கல் வந்துருச்சு. நீங்க ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில இருந்தீங்க, அதனால எழுப்பலன்னு சொன்னாரு. உங்களோட ஸ்டாப்பை தவற விட்டுட்டீங்களான்னு கேட்டாரு. நான் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ. நல்ல வேலை நீங்க என்னை எழுப்புனீங்க, இல்லன்னா நிஜமாவே எனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்னு சொன்னேன். அவர் என்கிட்ட நீங்க எங்க இறங்கணும்னு கேட்டாரு. நான் அந்த ஸ்டாப்ல இறங்கணும்னு சொன்னேன். இதை கேட்டதும் அவர் சற்று அதிர்ச்சி அடைஞ்சாரு. உண்மையிலேயே என்ன கேட்டாரு. நான் சிரிச்சுக்கிட்டே ஆமா, உண்மையிலேயே நானும் அங்கதான் இறங்கணும்னு சொன்னேன். இப்போ எனக்கு கொஞ்சம் விசித்திரமாதான் இருந்துச்சு. எங்களோட பயணம் எவ்வளவு ஒத்துமையா இருக்குன்னு. சுமார் அதிகாலை 3 மணி அளவுல பஸ் ஸ்டாப்ல நின்னோம். நாங்க 2 பேரும் கீழே இறங்கணும். எங்கும் ஆழ்ந்து அமைதியா இருந்துச்சு. ரோட்ல எந்த வண்டியுமே பார்க்க முடியல. நான் இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிருவேன்னு முடிவு பண்ணேன். ஆனா அந்த நேரத்துல ஆட்டோ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். கோகேஷ் இன்னும் என்னோட பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. நான் நீங்க எங்க போகணும்னு கேட்டேன். உங்க காலனி எதுன்னு கேட்டாரு. அவர் இல்ல, என்னோட வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு. ஆட்டோ கிடைக்கிற வரைக்கும் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே மரியாதையே கொடுத்துச்சு. நான் அவருக்கு சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூன்னு சொல்லி சொன்னேன். இப்போ மணி சுமார் 3 மணி ஆகிருச்சு. அப்பவும் ஆட்டோ கிடைக்கவே இல்லே. வேற எந்த வாகனமும் இல்லே. இதுக்கு அப்புறமா அவரு அனிதா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னா நீங்க என்னோட வீட்டுக்கு வருவீங்களா? என்னோட வீடு இங்க பக்கத்துலதான் இருக்கு. இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது எனக்கு பாதுகாப்பா தெரியலன்னு சொன்னாரு. நானும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் கண்ணியமானவராவும் அவரோட நடத்தை ரொம்பவே நல்லதாவும் இருந்துச்சு. நான் அவரை நம்பி சரி போகலாம்னு முடிவு பண்ணேன். நாங்க 2 பேரும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். சாலையோட அமைதியில நாங்க 2 பேரும் அதிகம் பேசிக்கவே இல்லே. ஆனா அவரோட நடக்கிறது ஒரு நிம்மதியா எனக்கு கிடைச்சது. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா நாங்க ஒரு சாதாரண வீட்டுக்கு முன்னாடி போனோம். அவரு தன்னோட பையில இருந்து சாவி எடுத்து கதவை திறந்தாரு. அதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் உள்ள போனோம். அவரோட வீடு ரொம்ப பெருசு இல்ல, ஆனா 2 ரூம் இருக்க ஒரு சின்ன ஒரு சுத்தமான வீடு. அவரு அனிதா, என்னோட வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொன்னாரு. அவர் நான் இங்க கொஞ்ச நாள்தான் இருப்பேன். என்னோட வேலை பெங்களூர்ல தான் அதிகம். அதனால சில நாட்கள் பெங்களூர்ல, சில நாட்கள் இங்கே இருப்பேன்னு சொன்னாரு. நான் உங்க வீடு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட அவரும் நன்றி அனிதான்னு சொல்லி சொன்னாரு. அனிதாதா, நீங்க படுக்கையில தூங்குங்க, நான் சோபால தூங்குறேன்னு சொன்னாரு. நான் உடனடியா இல்ல நீங்க உங்க படுக்கையில தூங்குங்க, நான் சோபால தூங்குறேன்னு சொன்னேன். அவர் பிடிவாதமா அப்படி எல்லாம் இல்ல, நீங்க என்னோட வீட்டுக்கு விருந்தாளின்னு சொன்னாரு. நான் விட்டு கொடுத்து நீங்க படுக்கையில தூங்கலனா எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். குகேஷயன் தன் பேச்சை கேட்கிற மாதிரி சொன்னாரு. நாங்க 2 பேரும் அவங்க இடத்துல தூங்கணும். பயண கலைப்பு காரணமா எனக்கு விரைவா தூக்கம் வந்துச்சு. அந்த நைட் நடந்த சம்பவங்களும் அவரோட நாகரிகமான சுபாவமும் என்னோட மனசுல ஒரு தனிப்பட்ட நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ நான் கண் விழிச்சப்போ
நான் சுற்றிலும் பார்த்தேன். எதிர்ல சுவர்ல ஒரு கடிகாரம் தொங்கிட்டு இருந்துச்சு. காலை 9:9 மணி ஆகிருச்சு. குகேஷ் எழுந்துட்டாரு. வீட்டில சில சுத்தம் செய்யும் பணிகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் என்னோட பக்கம் பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்னை பார்த்து குட் மார்னிங்னு சொல்லிட்டு பாத்ரூம் இந்த பக்கம்தான் இருக்குன்னு சொல்லி சைகை காட்டினாரு. நான் பாத்ரூம்ல இருந்து பிரஷ் ஆயிட்டு வெளியே வந்தப்போ என்ன அறியாமலேயே குகேஷை பார்த்து சில நிமிடங்கள் அவரோட பார்வையில தொலைஞ்சு போயிட்டேன். அவர் சட்டையை கழட்டிட்டு பனியன் மட்டுமே போட்டிருந்தாரு. அவரோட உடல் மிகவுமே கவர்ச்சியா இருந்துச்சு. ஒருவேளை அவர் ஜிம்முக்கு போவாரா இருக்கும். அவரோட வசீகரிக்கும் உடலை பார்த்து நான் சில கணங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் என்னோட பார்வையை பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, அனிதா நீங்க டீ குடிக்கிறீங்களா இல்ல காபி குடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. நான் டீ குடிப்பேன்னு சொன்னேன். அவர் உடனே ஒரு அற்புதமான டீயை தயாரிச்சாரு. உண்மையிலேயே அந்த டீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நானும் அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னேன். இதுக்கு அப்புறமா நான் கிளம்பணும்னு சொன்னேன். நேத்து நைட்ட உங்க வீட்ல தங்க இடம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றின்னு சொன்னேன். ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க தங்குனது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் அவருக்கு திரும்பவும் நன்றி தெரிவிச்சேன். நான் கிளம்ப தயாரிட்டு இருந்தப்போ விதி இருந்தா நாம திரும்பவும் சந்திப்போம்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே ஆமா நிச்சயமா, அதுக்கு அப்புறமா நான் உங்களோட போன் நம்பர் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் நிச்சயமான்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை கொடுத்தாரு. நான் உடனடியா அவரோட போனுக்கு ஒரு மிஸ்டு காலும் கொடுத்தேன். அவரோட வீட்டில இருந்து வெளியே வந்து என்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது புகேஷோட நினைவுகள் என்னோட மனசுல திரும்ப திரும்ப வந்து போச்சு. அவரோட நடத்தை, அவரோட சாதாரணமான பேச்சு, அவர் செஞ்ச உதவி எல்லாமே என்னோட மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. நான் என்னோட கணவரை தவிர வேற எந்த ஆண்கிட்டையும் இத்தகைய உணர்வுகளை ஒருபோதும் அனுபவித்ததே இல்லை. ஆனா குகேஷோட சுபாவத்தில எனக்கு ஒரு தனிப்பட்ட கவர்ச்சி ஏற்பட்டுச்சு. 2 நாட்களுக்கு அப்புறமா குகேஷ் நான் போன்ல கூப்பிட்டேன். அவர் எங்க இருக்கீங்க? நான் இன்னைக்கு வீட்லதான் இருக்கேன், ஓய்வு எடுத்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாரு. நான் ஒண்ணும் இல்ல, உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் போன் பண்ணேன்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சரி பிறகுதோ எங்கேயாவது சந்திப்போமேன்னு சொன்னாரு. நான் அவரை எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்ல சந்திக்கலாமேன்னு சொல்லி சரின்னு சொன்னேன். நான் சொன்ன நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த பார்க்குக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு குகேஷ் வந்தாரு. அவரை பார்த்ததும் என்னோட இதயம் கொஞ்சம் வேகமா துடிச்சச்சு. ஏன்னா அவர் ஜீன்ஸ் மட்டும் டி-ஷர்ட் போட்டிருந்தாரு. அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அவர் என்னை பார்த்ததும் சிரிச்சுக்கிட்டே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே நீங்க ரொம்ப ஹாசமா இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் அந்த பார்க்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். அவரு அனிதா நீங்க தனியாவா இருக்கீங்கன்னு கேட்டாரு. நானும் ஆமா நான் தனியாதான் வாழ்றேன்னு சொன்னேன். என்னோட கணவர் பெங்களூர்ல இருக்காரு. ஆனா அவர் என்ன ரொம்பவே ஏமாத்திட்டாரு. நான் அவருக்கு என்னோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். அவர் என்னோட கதையை அமைதியா கேட்டாரு. அவரோட முகத்துல துக்கமும் அனுதாபமும் தெளிவா தெரிஞ்சுச்சு. பேசிக்கிட்டு இருந்த போவே 3 மணி நேரம் ஆச்சு. நான் குகேஷ் கிட்ட நீங்க எங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அவரும் அடடா நான் இன்னும் எதையும் முடிவு செய்யலன்னு சொன்னாரு. நான் அப்படின்னா இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சரி நான் ஈவினிங் வரேன்னு சொன்னாரு. இது கடையில நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மீட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6:30 மணி இருக்கும். அவரை போன் பண்ணி வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டேன். அவரும் நிச்சயமா வரேன்னு சொன்னாரு. சரியா ஒரு 7 மணிக்கு குகேஷ் என்னோட வீட்டுக்கு வந்தாரு. நான் அவரை உள்ள வர சொல்லி ஏற்கனவே உணவு சமைச்சு வச்சிருந்தேன். இதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்.
அன்னைக்கு நான் கொஞ்சம் கிளாமரா சாரி கட்டியிருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் சோபால உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு குகேஷ், இந்த புடவை உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொன்னாரு. அவரோட இந்த பாராட்டே நான் கேட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். அப்படியா, உண்மையிலேயேவான்னு கேட்டேன். இதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். பேச்சோட நடுவுல நான் என்னோட போனை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, என்னோட போன்ல ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை என்னால அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியல, எனக்கு நீங்க அதுக்கு உதவுறீங்களான்னு கேட்டேன். அவரும் தாங்க, நான் சரி செய்றேன்னு சொன்னாரு. அவர் என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து சில நொடிகள் என்னோட போனை சரி செஞ்சாரு. இதை நான் பார்த்து மிகவுமே ஆச்சரியப்பட்டேன். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பக்கத்துல உட்கார்ந்திருந்தோம். குகேஷ், அனிதா, அன்னைக்கு நீங்க என்னோட பயணம் செஞ்சப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாரு. நானும் ஆமா, அந்த நைட்டை எனக்கு மறக்கவே முடியாதுன்னு சொன்னேன். எங்களோட கண்கள் சந்திச்சது. அவர் மெதுவா தன்னோட கையை என்னோட கை மேல வச்சாரு. அவர் என்னோட கண்களை பார்த்துக்கிட்டே அவர் என்னோட கண்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னோட முகத்துக்கு ரொம்ப பக்கமா வந்து குகேஷ் மெதுவா தன்னோட முகத்தை நோக்கி கொண்டு வந்தாரு. நாங்க 2 பேரும் அந்த தருணத்துல தொலைஞ்சு போயிட்டோம். அவரை நான் தெரிஞ்ச வரைக்கும் அவரோட சுபாவத்தோட தீவிரமாவும் நெருக்கமும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால அவருக்கு இவ்வளவு பக்கத்துல வரத்துக்கு எந்த தயக்கமுமே இல்லே. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க பிரிஞ்சிட்டோம். நான் அவரோட கண்ணால இருந்து ஒரு விசித்திரமான தயக்கத்தையும் கவலையையும் பார்த்தேன். அவரு, மன்னிக்கணும் அனிதா, நான் உணர்ச்சி வசப்பட்டேன், அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொன்னாரு. அவரோட குரல்ல உண்மை இருந்துச்சு. அவரோட முகத்துல கொஞ்சம் கவலையும் தெளிவா இருந்துச்சு. நான் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், பரவாயில்லகு கேஷ், உண்மையிலேயே நடந்தது எனக்கும் பிடிச்சிருந்தது. அவர் உண்மையிலேயுமா என்றார். இரவு 10 மணி ஆகிருச்சு. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே நெருக்கமா இருந்தோம். அந்த நைட்டு என்னோட ரூம்ல ஒரு பெரிய புயல் வந்தது மாதிரி இருந்துச்சு. நாங்க 2 பேரும் அந்த புயல்ல அடிச்சுக்கிட்டு போயிட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்க நைட் முழுக்க 4 மணி வரைக்கும் கண் முழிச்சிருந்தோம். ஆனா அதுக்கு அப்புறமா எப்ப தூங்கணும்னே தெரியல. காலையில 8 மணிக்கு நான் எழுந்தப்போ என் மேல ஒரு போர்வை மட்டுமே இருந்துச்சு. நைட் நடந்த எல்லாமே எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்பவே வெட்கமாவும் இருந்துச்சு. குகேஷ் என்னோட பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாரு. நான் வேகமா குளியலறைக்கு போனேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வெளியே வந்து குகேஷ் எழுப்ப ஆரம்பிச்சேன். நான் கூப்பிட்டத கேட்டதுமே உடனே கண் முடிச்சுட்டாரு. அதுக்கு அப்புறமா எங்களுக்காக டீ தயாரிச்சேன். எதுவுமே பேசாம நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே டீ குடிச்சோம். டீ குடிக்கிறப்போ குகேஷ் லேசா சிரிச்சுக்கிட்டே நன்றின்னு சொன்னாரு. நான் கொஞ்சம் அதிர்ச்சியாகி, எதுக்காக இப்ப நன்றி எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த அழகான இரவு பொழுதை எனக்கு கொடுத்ததுக்காகன்னு சொன்னாரு. அவருடைய இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு இன்னுமுமே வெட்கம் அதிகமாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குகேஷ் புறப்பட தயாரா இருந்தாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து, நீ ஓகேவா அப்படின்னு கேட்டாரு. நானும் தலையை செஞ்சுட்டு ஆமான்னு சொன்னேன். ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா என்னோட மனசுல பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. என்னோட கணவரோட துரோகம் காரணமா அவர்கிட்ட இருந்து உறவை துண்டிக்க முடிவை நான் எடுத்திருந்தேன். குகேஷோட ஆளுமையும் பாசமும் என்னோட மனசுல அவருக்காக ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவர் என்னை ஒருபோதும் ஏமாத்த மாட்டாருன்னு எனக்கு உறுதியா இருந்துச்சு. 2 நாட்களுக்கு அப்புறமா குகேஷ் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவரோட குரல்ல சந்தோஷம் இருந்துச்சு. அவரு, அனிதா, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரியா? நாளைக்கு எனக்கு லீவு, நம்ம நிதானமா பேசலாம், சாப்பிடலாம், நீ விரும்புனா இரவும் தங்கலாம்னு சொன்னாரு. அவருடைய இந்த வார்த்தை என்ன கொஞ்ச நேரம் சிந்திக்க வச்சது. இந்த யோசனை என்னோட மனசுல கொஞ்சம் தயக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா என்னோட மனசுல இருக்கிறதை சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் முடிவு பண்ணேன்.
அவர் என் கூட வாழ்க்கையை கழிக்க தயாரான்னு நான் அவர்கிட்ட கேட்பேன். ஈவினிங் எங்களோட சந்திப்பு இருந்துச்சு. அந்த நேரத்துல குகேஷ் கிட்ட திருமணத்தை பத்தி பேச போறேன். இது எனக்கு ரொம்பவே முக்கியமான தருணமா இருந்துச்சு. ஏன்னா அவரோட பதிலை பொறுத்துதான் என்னோட வாழ்க்கையோட அடுத்த பயணம் அமைய இருந்துச்சு. அவர் என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாரு. நான் அவர் கூட இனிமே இருக்கக்கூடிய நாட்களை சந்தோஷமா வாழலாம் என்ற நம்பிக்கையில அவரை சந்திக்கிறதுக்காக வீட்டில இருந்து கிளம்பி போனேன்.